54 வருடங்களாக தொடர்ந்து திரைப்படங்களை திரையிட்டு வந்த சாந்தி திரையரங்கம் இன்னும் சில மாதங்களில் முழுமையாக ஓய்வு பெறும் என்று கூறுகின்றனர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் குடும்பத்தினர். சாந்தி தியேட்டருங்கிறது லட்சக்கணக்கான நடிகர் திலகத்தோட ரசிகர்களுக்கு ஒரு நினைவிடமாக தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அப்பா இருக்கும்போதும் சரி, அப்பா இப்போ இல்லாத போதும் சரி, இன்னைக்கு சாயந்தரம் கூட பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு 1000 பேர் அங்கே கூடி நின்று அப்பாவை பற்றி பேசுவாங்க. அந்த காலத்தில் அப்பாவை பற்றி பேசுகிறாங்க, அதுக்கு அடுத்தது என்னை பற்றி பேசுகிறாங்க, இப்போ விக்ரம் பிரபுவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே Shanti Theatre is 54 years old. It's an iconic landmark on Mount Road. It's still sought after. So with this joint development agreement that we've signed today, Shanti Theatre is going to be seen a new avatar. அதிவேகத்தில் மாறிவரும் சென்னை நகரத்தின் ஓர் அடையாளமாக சாந்தி திரையரங்கம் இருந்து வருவதோடு நகரத்தில் இருக்கும் திரையரங்குகளின் தொன்மையோடு இன்று வரை இயங்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ சாந்தி தியேட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய தியேட்டர். இப்போ அப்படி இருக்கும்போது அதில் என்ன நம்ம என்ன புதுசாக டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பம் பெருசாகிட்டே இருக்குது. பசங்களுக்கு எல்லாருக்கும் அதில் வேலை வரணும், எல்லாருக்கும் தொழில் வரணும், எல்லாருக்கும் அதில் பங்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது டெஃபினட்டாக நம்ம அப்படியே இருக்க முடியாது, நம்ம வளரணும். தூய உள்ளம் என்ற முதல் திரைப்படம் தொடங்கி இன்றைய காக்கிச்சட்டை திரைப்படம் வரை 1000 திரைப்படங்களுக்கு மேல் வெளியிட்டு அரை நூற்றாண்டை கடந்து மாற்றத்தை எதிர்நோக்கி உள்ளது சாந்தி திரையரங்கம். கபீஷ் பாலகிருஷ்ணனுடன் சேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.